இந்த மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காடு, பழமையான காடு, அவ்வளோ விலங்குகள் இருக்கு, வன விலங்குகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் அழிகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே உணர்வை வைத்து மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது திட்டத்தையும் எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பது மட்டும் கிடையாது, அவருடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரிடம் சொல்லி இதை கொண்டு வராதீர்கள், காடு அழியும், சுற்றுச்சூழல் அழியும், வன விலங்குகள் அழியும், பிற்காலத்தில் பிரச்சனை பெரிய அளவில் சூழல் பிரச்சனை வரும் என்று அறிவுரை சொல்ல வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க ராகுல் காந்தி கிட்ட நம்ம சண்டை போடுறது கிடையாது. அவருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே கருத்தை தான் நாங்க சொல்றோம். சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தில் பாத்தீங்கன்னா மேகதாது நடுவர் மன்றம். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. அதாவது முதல்ல மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏத்துப்போம்? நம்ம ஒண்ணு ஏத்துக்கிட்டா அடுத்த 2வது ஸ்டெப் நம்ம போவோம். இப்போ இது முதல் ஸ்டெப்பே நம்ம ஏத்துக்கல, அதுக்குள்ள 2வது ஸ்டெப் எப்படி நம்ம போவோம்? இவங்க சொல்ற காரணம்னு சொல்றாங்க, அது குடிநீருக்காக, அதனால நாங்க ஒரு நடுவர் மன்றம். சொல்றது பொய். அந்த பொய்யை நீங்க எப்படி நம்பலாம்? குடிநீருக்கு உங்களுக்கு இன்னும் தேவைப்படும் 5 டிஎம்சி. அதுக்கு எதுக்கு நீங்க 70 டிஎம்சி அணை கட்டுறீங்க? காவிரினா ஒரு நடுவர் மன்றம் தான், அதுல இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு உங்களுக்கு? இந்த நடுவர் மன்றம் கர்நாடகா கேட்கணும். கர்நாடகா கோரிக்கை அது. இப்ப நாளைக்கு கர்நாடகா சொல்றாங்க, சரி நாங்க நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நடுவர் மன்றத்தில் யார் வருவான்னு தெரியாது. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் ப்ரெஷர் பண்ணலாம் இல்ல? நாளைக்கு ப்ரெஷர் பண்ணி சரி 70 டிஎம்சி வேண்டாம், 65 டிஎம்சி கட்டிக்கிங்கன்னு சொன்னாங்க, நீங்க ஏத்துப்பீங்களா? நடுவர் மன்றம் தீர்ப்புன்னு சொல்லிடுவாங்க. அதனால இதெல்லாம் போகாத ஒரு வழி சொல்றது. இதெல்லாம் தவறுதலா அங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக அரசு ஈகோலாம் பார்க்காதீங்க, தவறு நடந்து போச்சு, திரும்ப பெறுங்க. இன்னொன்னு, அந்த தீர்மானம் முறையாக தீர்மானம் நிறைவேற்றல. அந்த திருத்தம் முறையான முறையில அது எல்லாரும் வாக்கெடுப்பு நடத்தல, எல்லாம் பண்ணல. அந்த சட்ட சிக்கல்லாம் சொல்லி இந்த தீர்மானம் பட்ஜெட் செஷன்ல மறுபடியும் இன்னொரு தீர்மானம் கொண்டு வருவோம், அது திருத்திய தீர்மானம் மறுபடியும் சொல்லி பண்ணுங்க. இதனால இது ரொம்ப ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லை அதுல. அதனால இதெல்லாம் நிச்சயமா இந்த காரணங்கள் எல்லாம். இன்னொன்னு நான் முக்கியமான சொல்றது,